பேஷண்டோட ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்படியே போனா சீக்கிரமா குணமாயிடுவாரு. சரிங்க டாக்டர். பேஷண்டோட கட்டை பிரிச்சு எப்ப முகத்தை பார்க்கலாம்? டோன்ட் வரி மேடம், இன்னும் 2 டேஸ்ல பேஷண்ட் முகத்துல இருக்கிற கட்டை பிரிச்சிடலாம். சரி மேடம், கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பானு. டாக்டர் இன்னும் 2 நாள்ல கட்டை பிரிக்கலான்னு சொல்லிட்டாரு. கட்டை பிரிச்ச உடனே இவன் பாண்டியா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிரும். ஒருவேளை இவன் பாண்டியா இருந்தா உடனே அபிக்கு போன் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அபிக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். அவ சஞ்சீவ் கூட அவளுக்கு பிடிச்ச நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருவா. வீட்டுல உள்ள அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்குமா? எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சு என்ன முட்டாளாக்கி அந்த ரோஜாவை தத்தெடுக்க வச்சிருக்காங்க. ஆமாண்டி, உன் மாமியாரு இதுக்கு உடந்த. இது தெரியாம நாம அவங்க லூசுங்க ஏமாந்துருச்சுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாருமே சேர்ந்து நம்மளதான் லூஸ் ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு இப்படி கூட்டமா ஒன்னா சேர்ந்து கழுத்து அறுத்தவங்க நாளைக்கு எல்லாருமா சேர்ந்து என்ன துரத்தி விட்டுட்டு அந்த ஸ்னேகாவை கொண்டு வந்து இங்க வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏ ஸ்ரீஜா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அம்மா, அபிக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட்ட நாம தான் மாத்தி வச்சிருந்த உண்மை தெரிஞ்சு நம்ம கிட்ட சவால் விட்டுட்டு போனா. நாமளும் அந்த அபி கிட்ட உன்னை சஞ்சீவ் கூட சேர விட மாட்டோன்னு நாமளும் சவால் விட்டுட்டு வந்துட்டோம். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்லம்மா, அபி கையில பாண்டி கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அது இதுன்னு எல்லாமே. சப்போஸ் அபி கையில பாண்டி கிடைச்சிட்டான்னு வெய், அபி பாண்டிய நேர கொண்டு போய் சஞ்சீவ் முன்னாடி நிறுத்தி இவன் தான் பாண்டி, நீ சஞ்சீவ்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமா அபி கிட்ட நம்ம தோத்து போறதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. அபி கையில பாண்டி கிடைச்சாதானே ஸ்ரீஜா நீ சொல்றதெல்லாம் நடக்கும். அவ கையில பாண்டி கிடைக்காட்டி நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே. லக்ஷ்மி கிட்ட இருக்கிற ஆளு ஒருவேளை பாண்டியா இருந்தா என்ன பண்ணுவ? லக்ஷ்மி கிட்ட பாண்டி இருந்தா லக்ஷ்மி தான் இந்நேரம் அபி கிட்ட சொல்லிருப்பாளே. தெரிஞ்சிருந்தா சொல்லிருப்பா. லக்ஷ்மி கிட்ட இருக்கிறது பாண்டின்னு லக்ஷ்மிக்கே தெரியலனா எப்படி சொல்லுவா? அம்மா, லக்ஷ்மி கிட்ட இருக்கிற ஆள ஒண்ணு நாம கடத்தணும், இல்ல லக்ஷ்மி கிட்ட இருக்கிற ஆளு பாண்டி இல்லன்னு நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நாம உடனே பண்ணணும். இல்லாட்டி அந்த அபி கிட்ட நாம தோத்து போறத யாரும் தடுக்க முடியாது. நீ சொல்றது சரிதான் ஸ்ரீஜா. இப்ப நம்ம என்ன பண்றது? லக்ஷ்மி அந்த ஆளை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு நாம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். யாருக்கு ஸ்ரீஜா கால் பண்ண போற? நம்ம டெல்லிக்கு அனுப்பணும்ல ஒரு ரவுடி, அவனுக்கு தான். ஹலோ, சொல்லுங்க மேடம். லக்ஷ்மி கிட்ட இருக்கிற ஆளு யாருன்னு உனக்கு தெரிஞ்சுதா? மேடம், இல்லைங்க மேடம், தேடிட்டு தான் இருக்கு. ஏய், சும்மா எப்ப போன் பண்ணாலும் இதே சொல்லாத. எனக்கு லக்ஷ்மி அந்த ஆளை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு உடனே தெரியணும். உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள நீ எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். இல்ல அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஓகே மேடம், நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறேன். அபி,
உன்னை நான் என்னைக்கும் ஜெயிக்க விட மாட்டேன்டி. அத்தை, ம், கண்ணாலத்துக்கு எனக்கும் மாமாக்கும் கூரை புடவை வேஷ்டி எல்லாம் விருதுநகர்ல எடுக்கலாமா இல்ல திருநெல்வேலி போய் எடுக்கலாமா? அட இருடி. நானே அபசகுணம் மாதிரி உன் கழுத்துல விழ வேண்டிய நிச்சயமால அந்த அபி கழுத்துல விழுந்துருச்சேன்னு யோசனையில இருக்கேன். இப்ப கூறப்படம் எடுக்கிறதா ரொம்ப முக்கியமா? மணிமேகலை, ம், நீ திட்டுற அளவுக்கு முத்தழகு என்ன அப்படி தப்பா கேட்டுட்டா? முத்தழகு ஒண்ணு தப்பா கேக்கலங்க. நாம தான் தப்பு பண்றோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா, என்ன மாநாடெல்லாம் போட்டிருக்கீங்க? இல்லடா பாண்டி, ஆ, உனக்கும் முத்தழகுக்கும் ஜாதகம் பார்க்காம நிச்சய தேதி குறிச்சதுனாலதான் நிச்சயத்தப்ப முத்தழகு கழுத்துல விழ வேண்டிய மாலை தவறி போய் அபி கழுத்துல விழுந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. இல்ல, ஜாதகம் இருந்தா தானே பாக்குறதுக்கு. பாண்டிக்கும் முத்தழகுக்கும் ஜாதகம் தான் இல்லையே. ஜாதகம் இல்லாட்டி என்னங்க, ஜோசியரை வச்சு கைரேகை பார்த்தாவது நிச்சய தேதியை குறிச்சிருக்கலாம். மா, இப்ப முடிஞ்சதெல்லாம் பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? முடிஞ்சதை பத்தி யாரா பேசுறா? நடக்க போற விஷயத்தை பத்தி தான் நான் பேசுறேன். உன் நிச்சயத்துல நடந்த தப்பு நமக்கு கிடைச்ச பாடம். இதே மாதிரி ஒரு தப்பு உன் கல்யாணத்துல நடந்துடக்கூடாது. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? உடனே ஒரு கைரேகை ஜோசியரை கூப்பிட்டு உனக்கு முத்தழகுக்கும் ஜோசியம் பாத்துடலான்னு சொல்றேன். மா, இது பாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சொன்னா கேளு, வேணாம். இல்ல, அவ தான் ஆசைப்படுறாள். அவ திருப்திக்காக ஒரு முறை பார்த்தலாமே. அண்ணே, உனக்கும் முத்தழகுக்கும் ஒரு தடவை ஜோசியம் பாத்துடலானே. சரி, நீங்க எல்லாரும் சொல்றதுனால ஒத்துக்கிறேன். ஆ, ஜோசியரை வர சொல்லு. ஆ, ஜோசியரே, சொல்லுங்கம்மா. பாண்டிக்கும் முத்தழகுக்கும் கைரேகை பார்த்து அவங்க கண்ணாலத்துக்கு நாங்க குடிச்சிருக்கிற தேதி சரிதானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தப்பா இருந்தா வேற தேதி மாத்தி கொடுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பாத்துடலாமா. முத்தழகு, உன் இடது கையை நீட்டுமா. ஜோசியரே, முத்தழகு கைரேகை என்ன சொல்லுது? தீர்க்க ஆயுள், 2 வாரிசு, முத்தழகு வாழப்போற வீட்ல நவ செல்வங்களும் குவிய போகுதுன்னு சொல்லுது. ம், ஆ, முத்தழகு கையில எந்த தோஷமும் இல்ல. அவளுக்கு கல்யாண காலம்தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதனால முத்தழகுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த தடையும் இல்ல. ஜோசியர் ஐயா, அப்படியே என் அண்ணன் கையும் பார்த்து சொல்லிடுங்க. அதுக்கு என்ன, பாத்துட்டா போச்சு. பாண்டி, உன் கைய நீட்டு.
ஜோசியர, என்ன அமைதியாயிட்டீங்க? ரேகை என்னதான் சொல்லுது? பாண்டிக்கும் முத்தழகுக்கும் ஆ, ஒத்து வராதுன்னு சொல்லுது. பாண்டிக்கும் முத்தழகுக்கும் கண்ணால நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது. பாண்டி முத்தழகு கல்யாணத்தை பத்தி இனி நீங்க பேசுறது பிரச்சனையை தான் கொடுக்கும்னு சொல்லுது. யோ எந்திரியா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. முத்தழகு, நீங்க சும்மா இருங்க அத்தை. ஏன் மாமனை நான் கட்டே கூடாதா? அத சொல்ல நீ யாரியா? கைரேகை பார்க்க கூப்பிட்டாங்கன்னா வந்தோமா, கைரேகை பார்த்தோமா, 4 வார்த்தை நல்லதா சொன்னோமா, தட்சணைய வாங்கிட்டு கிளம்பணுமான்னு இல்லாம தேவையில்லாம பேசுற. யோ கிளம்பியா. முத்தழகு, கொஞ்சம் பொறுமையா இரு. கிளம்பியாங்கிற போயா. நான் வரேங்க. முத்தழகு, ஏன் இப்படி பண்ண? யாராட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? உள்ள போ. சந்தோஷமா? இந்த கருமத்துக்கு தான் சொன்னேன் ஜோசியெல்லாம் பார்க்க வேண்டான்னு. கைரேகை பார்க்க கூப்பிட்டாங்கன்னா வந்தோமா, கைரேகை பார்த்தோமா, 4 வார்த்தை நல்லதா சொன்னோமா, தட்சணைய வாங்கிட்டு கிளம்பணுமான்னு இல்லாம தேவையில்லாம பேசுற. யோ கிளம்பியா. ஜோசியரையா, கொஞ்சம் இங்க வாங்களே. என்னம்மா? முத்தழகு சின்ன பொண்ணு. அவ மாமா மேல இருக்கிற பாசத்துல மாமனை கட்டிக்கணுங்கிற நினைப்புல ஆத்திரத்துல அப்படி தெரியாம பேசிட்டா. நீங்க பெரியவங்க, அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவ சார்புல நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? ஒரு நிமிஷம் இருங்க ஜோசியரையா, தட்சணை எடுத்துட்டு வரேன். வேணாம்மா. திருப்தி இல்லாத உழைப்புக்கு கிடைக்கிற ஊதியம் உடம்புல ஒட்டாதுமா. பாண்டி கைரேகையை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமே வேற. அதை எப்படி உங்ககிட்ட நேரடியா சொல்றதுன்னு சங்கடப்பட்டுதான் இந்த கண்ணால ஒத்து வராதுன்னு சொன்னேன். ஜோசியரையா, பாண்டி கைரேகையை பார்த்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பாண்டி கைரேகைப்படி அவனுக்கு இந்நேரம் கண்ணால நடந்து முடிஞ்சிருக்கணும். ஏற்கனவே கண்ணாலான ஒருத்தனுக்கு திரும்ப கண்ணாலம் பண்றது பாவமா. அதான் 2 பேருக்கும் ஒத்து வராதுன்னு சொன்னேன். ஜாதகத்தை மீறி அவசரப்பட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு கண்ணாலம் பண்ணி வச்சா கூட அவங்க சேர்ந்து வாழ மாட்டாங்க, பிரிஞ்சிருவாங்க. அதுதான் விதி. விதிய மனுஷன் ஜெயிக்க நினைக்கிறது முட்டாள்தனம். நடக்காத கண்ணாலத்துக்கு கைரேகை பார்த்து நாள் குறிச்சு நான் எப்படிமா தட்சணை வாங்க முடியும்? அது பாவம். அந்த பாவத்தை நான் செய்ய விரும்பல. எனக்கு எந்த தட்சணையும் வேண்டாமா. நான் வரமா.
அம்மாடி ஆ? ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? வாங்கய்யா, உள்ள வாங்க. வாங்க ம். வாங்கய்யா. உட்காருங்க. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். ம். மேகலை, ஏன் சோகமா இருக்க? ஜோசியர் போகும்போது ஒன்னு சொல்லிட்டு போனாருங்க. அதான் என்னம்மா சொன்னாரு? பாண்டி கைரேகைப்படி பாண்டிக்கு இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்கணுமா. அதனால ஏற்கனவே கண்ணால ஆன பாண்டிக்கு நீங்க முத்தழக கல்யாணம் பண்ண முடியாது, மீறி பண்ணா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும்னு சொல்லிட்டு போறாரு. அத்தை, அந்த ஜோசியக்காரன் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னதை நம்பிட்டு இருக்கீங்களா? பெரியவங்களை அப்படி பேசாத முத்தழகு. வாய் குசமா போய் சொல்லிட்டு போறான். அவனுக்குலாம் என்ன மரியாதை? நல்லா இருந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்டு போறான். அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. மாமா, மாமா, கத்தாத முத்தழகு. இப்ப எதுக்கு நீ பாண்டிய கூப்பிடுற? இந்த பிரச்சனை இத்தோட விட்டுடு. அப்படியெல்லாம் விட முடியாது. பாண்டி மாமா, சீக்கிரம் வாங்க. வாங்க மாமா. வரேன். எது கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அந்த ஜோசியக்காரன் போறப்ப அத்தைக்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்கான் தெரியுமா? மா, என்னம்மா சொன்னாரு? பாண்டி கைரேகைப்படி அவனுக்கு இந்நேரம் கண்ணால நடந்து முடிஞ்சிருக்கணும். அந்த ஜோசியக்காரன் வேணும்னே திட்டம் போட்டுதான் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கான். அவனை விடக்கூடாது மாமா. முத்தழகு, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. தேவையில்லாம ஆத்திரத்துல பெரியவங்க மேல பழி போடாத. நான் ஒண்ணு பழி போடல, உண்மையதான் சொல்றேன். அந்த ஜோசியன் வேணும்னே தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கான். முத்தழகு, அந்த ஜோசியர் எதுக்கு உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லணும்? அவருக்கும் நமக்கு என்ன பகையா? அவருக்கும் நமக்கும் பகை இல்ல, ஆனா அபிக்கும் நமக்கும் இருக்குல்ல. இந்தாங்க ஐயா, தண்ணி குடிங்க. ஐயா, நீங்க கைரேகை பாக்குற ஜோசியரா? ஆமாமா, பாண்டி வீட்டுக்கு கைரேகை ஜோசியம் பார்க்க வந்தேன். ஜோசியம் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாமா, யாருக்கு ஜோசியம் பார்க்க வந்தீங்க? பாண்டிக்கும் முத்தழகுக்கும் கண்ணாலம் பேசிருக்காங்க. 2 பேருக்கும் ஜாதகம் எழுதல. அதான் கைரேகையை பார்த்து அவங்களுக்கு பொருத்தம் சொல்ல மேகலை என்ன வர சொல்லியிருந்தாங்க. என் புருஷனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வந்துட்டு என்கிட்டயே தாகத்துக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க. என்னம்மா சொல்ற? சஞ்சீவ், பாண்டி என்னோட புருஷன்னு சொல்ல வரேன். நான் அப்பவே நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு. எனக்கும் என் சஞ்சீவுக்கும் இருக்கிற பிரச்சனை இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க என் சஞ்சீவ் வீட்டுக்கு நாள் குறிக்க வந்திருக்கீங்களே. இல்லம்மா, நான் வெளியூர். உங்க பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கைரேகையை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நடக்க போற உண்மையை சொன்ன அவமானப்பட்டேன். அதனாலதாம்மா அந்த வீட்ல ஒரு வாய் தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாதுன்னு தாகத்துக்கு உங்கிட்ட தண்ணி கேட்டம்மா. ஐயா, என்ன நடந்துச்சு? பாண்டிக்கும் முத்தழகுக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லுது. பாண்டி கைரேகைப்படி அவனுக்கு இந்நேரம் கண்ணால நடந்து முடிஞ்சிருக்கணுமே. ஏற்கனவே கண்ணாலான பாண்டிக்கு நடந்த உண்மை தெரியாம குழப்பத்துல மறு கண்ணாலம் பண்ண போறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே மேகலை கிட்ட தட்சணை வாங்க மனசு வரலமா. என் வீட்டுல இன்னைக்கு ராத்திரி பிள்ளைங்க சாப்பிட சாதத்துக்கு ஒலை கொதிக்க கூட எனக்கு இந்த தட்சணை தேவை. இருந்தாலும் பாவம் பண்ணி சம்பாதிக்கிறது பெரிய பாவம். அதாம்மா நான் மேகலை கிட்ட தட்சணை வாங்கல. அவதான் காசு கொடுத்து அந்த ஜோசியர இப்படி சொல்ல சொல்லிருக்கா. முத்தழகு,
நீயா கற்பனை பண்ணி எதையாவது சொல்லாத. நான் ஒண்ணும் கற்பனை பண்ணி சொல்லல, நான் சொல்றது நிஜம். இந்தாங்க ஜோசியர் ஐயா. என்னம்மா இது? என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் முடியும். இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எதுக்குமா? உங்க வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா சாப்பிடும்ல. வேண்டாம்மா, எனக்கு இந்த பணம் வேண்டாம்மா. நான் சொல்றத கேளுங்க ஐயா. இந்த பணம் எனக்கு சாதகமா நீங்க சஞ்சீவ் கிட்ட பேசினதுக்காக இல்ல, உங்க தொழில் மேல உங்களுக்கு இருக்கிற நேர்மைக்காக கொடுக்கறேன். இல்லம்மா, எனக்கு இந்த பணம் வேணாம்மா. என்ன உங்க பொண்ணா நினைச்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் ஐயா, வாங்கிக்கோங்க. அந்த அபிதான் எனக்கும் என் மாமனுக்கும் கண்ணால நடக்க கூடாதுன்னு ஜோசியருக்கு காசு கொடுத்து இப்படி எல்லாம் சொல்ல வச்சிருக்கான். எனக்கு அப்படிலாம் தோணலம்மா. மா, எனக்கு அப்படித்தான் தோணுது. முத்தழகு சொன்னதெல்லாம் சரிதான். அந்த ஜோசியா இந்த அளவுக்கு கெடுதல் சொல்லிட்டு போயிருக்கானா? தோ அபி சொல்லிதான் செஞ்சிருப்பான். அப்படி சொல்லு மாமா, அந்த அபிய சும்மா விடக்கூடாது. வா மாமா. பாண்டி பாண்டி சொன்னா கேளு பாண்டி. நினைச்சேன்